எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஆனா எந்த ஃபண்ட்ல இருந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் சேவ் பண்ணார்னா அவர் சேவ் பண்ணக்கூடிய தொகை வந்து 33 லட்சம். அவர் சேவ் பண்ணது அவர் கையில் இருக்கக்கூடிய தொகை வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட்டு சோ மெனி இயர்ஸாக 15% மேலே ரிட்டர்ன் கிடைக்கும்போது நான் 13% வந்து கன்சர்வேட்டிவாக தான் சொல்கிறேன். அதனால் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவருடைய 75 வயசு வரையும் அவர் வந்து பணம் எடுத்துகிட்டே இருக்கலாம். அவர் எடுத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பட்ஜெட் பத்மநாபன் சார் சேனலுக்கு வந்து உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நான் பிரவீன் சார். எல்லாத்துக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் பிரவீன் சார். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கமெண்ட் ஆக்சுவலி 2-3 டைம் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ராமன் சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. சார் எனக்கு வந்து 25 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து 25K ஏர்ன் பண்ணுறேன். இப்போ தான் ஏர்ன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்டு நான் வந்து 10K வீட்டுக்கு நான் கொடுத்துட்றேன். 10K 7 to 8K அரௌண்ட் 10K வந்து எனக்கு இங்கே செலவாகுது. ஒரு ப்ராக்கெட்டில் சென்னையில் இருக்கிறாருங்க சார். அண்ட் ஒரு 5,000 நான் வந்து சேவ் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. இன்னொன்று என்ன கமா போட்டு 2வது போட்டிருக்காரு. எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த ஃபண்ட்லேருந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க சார். ஒரு ஸ்மைலி சிம்பிள் போட்டிருக்காரு. ஸோ அவர் கொஸ்டின் தான் சார். 25 வயசுக்காரரு 25,000 சம்பாதிக்கிறாரு. 10K வீட்டுக்கும் 10K அவரோட எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கிறாரு. ஒரு 5,000 நான் வந்து சேவ் பண்ணணும்னா எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றத கேட்டிருக்காருங்க சார். ஸோ இதில் உங்களுடைய கால்குலேஷன் நம்பர்ஸாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் டேரெக்டாக அவருக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா, ஒரு 25 வயசு பர்சன் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து 40 வயசு 45 வயசு ஆகிட்ட கூட இன்னும் நான் சேர்க்கலைன்னாங்க. அதுக்கு வந்து ராமுக்கு வாழ்த்துக்கள். 25 வயசில் சேர்க்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்தது பெரிய விஷயம். ஒன்று, இப்போ வந்து ஒரு 10,000 வீட்டுக்கு கொடுக்குறாரு. 10,000 வந்து அவருடைய பர்சனல் எக்ஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. 5,000 ருபீஸ் வந்து சேர்க்க முடியுங்கிறாரு. இப்போ வந்து ஏன் ஃபண்டை கொடுக்கல அப்படின்னதுன்னா, நம்மளுடைய சேனலுடைய நோக்கமே வந்து என்ன அப்படின்னதுன்னா எஜுகேஷன், அதாவது இன்வெஸ்டர் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸை வந்து ஒரு கடைக்கோடி மக்களையும் கொண்டு சேரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதில் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்து இன்வெஸ்ட் பண்ண வந்ததுன்னா வரலாமே வழிய இந்த ஃபண்டை வாங்குங்க, இந்த ஃபண்டை விற்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ரெண்டாவது அது நம்ம பண்ணவும் கூடாது. புரியுதுங்களா? கைட்லைன்ஸ் படி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபண்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபண்டை பற்றி சொல்ல முடியாது. ஸோ இந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அது வந்து இட் இஸ் ஒன்லி ஒன்-ஆன்-ஒன். ஏன்னா இது வந்து இது பேரே பர்சனல் ஃபினான்ஸ். பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னா மோர் தென் த ஃபினான்ஸ், இட் இஸ் அ பர்சனல். ஒவ்வொருத்தருடைய பர்சனல் நீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சேம் ஏஜ், இப்போ நீங்கள் உங்களுக்கு 30 வயசுன்னா உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டும் அதே 30 வயசு இன்னொருத்தருடைய ரிக்குயர்மெண்ட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஈவன் 2 பேரும் சேம் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால அது வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து அவர் 5,000 ருபீஸ் சேவ் பண்ணுறாரு, 25 வயசுக்காரர் அப்படின்னதுன்னா அவர் வந்து இந்த நெக்ஸ்ட் 1 இயர் 5,000 சேவ் பண்ணணும். அடுத்த வருஷம் வெறும் 500 ரூபா மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டெஃபினட்டாக அவர் 25,000 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல நெக்ஸ்ட் இயர் 30,000 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட் இயர் 5,000, அடுத்த வருஷம் 5,500, அடுத்த வருஷம் 6,000, இப்படி 500 ஃபார் த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ். இதில் நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் இல்லாமல் ஒரு 500 மட்டும். ஆமாம், ஓகே. பர்சன்டேஜ் மட்டும் நான் வந்து, ஏன்னா அது பர்சன்டேஜ் போட்டால் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். அதை விட கம்மியாகவே இருக்கிறதுக்காக வெறும் ஃபிக்ஸ்டாக 500. ஓகே. ஏன்னா பேஸ் எது ஸ்டார்ட் பண்ணோமோ அதில் இருக்கக்கூடிய 10% தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் சேவ் பண்ணார்னா அவர் சேவ் பண்ணக்கூடிய தொகை வந்து 33 லட்சம். ஓகே ஓகேங்க சார். அவர் சேவ் பண்ணது அவர் கையில் இருக்கக்கூடிய தொகை வந்து 1.84 crores அட் த ரேட் ஆஃப் 13%. ஓகே, ஓகேங்களா? இது வந்து அடுத்து இதுக்கு கேரண்டியா அப்படின்லாம் கேட்கவே கேட்காதீங்க. இதுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட்டு சோ மெனி இயர்ஸாக 15% மேலே ரிட்டர்ன் கிடைக்கும்போது நான் 13% வந்து கன்சர்வேட்டிவாக தான் சொல்கிறேன். அதனால் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நோ கேரண்டி. நம்பர் 1. இப்போ வந்து இந்த 1.84 crores அவர் கையில் வந்துடுச்சு. அவருடைய ஏஜ் வந்து 50. அவர் 51வது வயசுலேருந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் ஃபார் த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ். அவருடைய 75 வயசு வரையும் அவர் வந்து பணம் எடுத்துகிட்டே இருக்கலாம். 1 lakh ஃபஸ்ட் இயர், அடுத்த வருஷம் 1,05,000 ருபீஸ், ஓகே, அடுத்து 1,10,000 ப்ளஸ். அந்த மாதிரி அவர் வந்து நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அவர் வந்து மணி எடுத்துகிட்டே வரலாம். அவர் எடுத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.25 கோடி ரூபாய் அவர் எடுத்திருப்பார். மீதி அவர் கையில் 1.25 கோடி இருக்கும். இப்போ இனிஷியல் என்ன கேபிட்டல் இருந்துச்சோ அது அப்படியே இல்லை, அதாவது அவர் போட்டது வெறும் 33 லட்சம் தான், சேர்த்தது வெறும் 33 லட்சம்.
அதோடைய வேல்யூ வந்து 1.84 crores வந்தது. அந்த 1.84 crores நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அவர் எடுத்த தொகை வந்து 5.75 crores ஓகே எடுத்தாச்சு. அது போகவே மீதி 1.25 கோடி இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக் அப்படிம்பாங்க. லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா அது நடக்குமா நடக்காதா, நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, நடக்குமா நடக்காதான்னு இப்படி கேள்வி கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் கெட் இன் டு திஸ். அப்படியே 5 வருஷம் தொலைச்சிருவீங்க, 10 வருஷம் 15 வருஷம் ஐயோ அன்றைக்கே சொன்னாங்க நான் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னீங்க. ஜஸ்ட் யூ கெட் இன். உங்களுக்கு கைடன்ஸுக்கு ஆள் இருக்கும். நீங்கள் அது மாதிரி வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இது டெஃபினட்டாக இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் அடுத்து நான் பொதுவாக ஜென்ரலாக வர கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷம் சப்போஸ் இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா மெச்சூரிட்டி வேல்யூ வந்து லைக் 1.84 crore வந்துருது. 25 இயர்ஸ் கழிச்சு வருது. அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து அதோட மதிப்பு வந்து 10 லட்சத்துக்கு கூட வராது அதோட மதிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது. லைக் ஜென்ரலாகவே அப்படி தான் வருது. 1 கோடி நம்ம சொன்னோம்னா அதுக்கு வேல்யூ என்ன 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அதுக்கு 10 லட்சம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க சார். ஸோ இதுக்கு நம்மளோட பதில் இல்லை. இப்போ பார்த்தா நமக்கு என்ன வருது, 25 இயர்ஸ் கழிச்சு 1.84 crores. இன்னைக்கு வந்து ஆன் பேப்பரில் இன்ஃப்ளேஷனுங்கிறது 6% இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து ஒரு 5% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் 5% இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னதுன்னா இந்த 1.84 crores அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்னி வேல்யூ வந்து 55 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 25,000 ரூபா தான் சம்பாதிக்கிறார். 25,000 ரூபா சம்பாதிக்கிறவர் கையில் இன்னைக்கு 55 லட்ச ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டா? அது வந்து லைக் ரொம்ப பெரிய அமௌண்ட். 200 மடங்கு. கரெக்டா? நீங்கள் வந்து 50 லட்சமோ 1 கோடியோ ஸ்டாண்ட் அலோனா பார்க்கக்கூடாது. வாட் இஸ் யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ்? யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து யூ ஆர் ஏர்னிங் ஒன்லி 25,000 rupees. இன்னைக்கே அந்த 55 லட்ச ரூபாய் இருக்குங்கிறது பெரிய நம்பர். அதாவது என்ன ப்ராப்ளம்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்பெல்லாம் நம்ம பெரிய நம்பர் சொல்கிறோமோ அப்போ உடனே என்ன கேட்பாங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும். இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னதுன்னா ஐ எம் நாட் கிவிங் அ சேம் 1 lakh ஃபார் எவர். 1 லட்சம் 1,05,000 சொல்லிட்டு அவருடைய 75வது வயசில் ஒரு மாதமே 3 லட்ச ரூபா பென்ஷன் வாங்குறாரு. ஓகேயா? அங்கேயே இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். இவ்வளவு இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணால் இதை கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி 25 வருஷத்துக்கு சார் நீங்கள் போட்டிங்கன்னா டபுள் ஆகிடும்னா சந்தோஷம். அங்கே வந்து அன்றைக்கி இந்த டபுளுக்கு என்ன வேல்யூன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய எனி பென்ஷன் திட்டம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் உங்களுக்கு வருஷம் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா தருவோம். இவங்க உடனே வருஷம் 1 லட்சம். நான் வந்து என்ன சொல்கிறேன், மாதம் தரேங்கிறேன். நான் ஏர்லி 12 lakhs வந்து ப்ராக்டிக்கலாக மந்த்லி 1 lakhன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. இது இன்சூரன்ஸில் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன். ஆனால் யாருமே வந்து அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்குறதே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குட். இது நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த பேஸ் தான் பார்க்க முடியும். சம்படி இஸ் ஏர்னிங் 25,000 rupeesனா அவங்க கையில் 55 லட்ச ரூபாங்கிறது டெஃபினட்டாக பெரிய மணி. ஸோ டோன்ட் லுக் அட் இன்ஃப்ளேஷன் இருக்குமா. இதெல்லாம் வந்து என்னென்னா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க போகாத ஊருக்கு வழி தேடுறது அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கும், இது நடக்குமா நடக்காதா, கேரண்டி இருக்கா, இதெல்லாம் வந்து கேட்குறது என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. கேட்பாங்க, அவங்க கேட்டுட்டு ஓகே என்னன்னு கேட்டுட்டு அவங்க ஆக்ஷனில் இருப்பாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் சிம்பிளி கமெண்டிங், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகே சார், இதில் நான் ஐ திங்க் கௌஷிக் சார் கூட யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு எப்படி சொன்னாங்கன்னா, நீ இந்த லைக் அவங்க 30 lakh 40 lakh சம்திங் வேல்யூ இருந்துச்சு 1 crore சம்திங் 20 இயர்ஸ்க்கு மேலே நினைக்கிறாங்க. கமெண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாரா ஞாபகம் இல்லை. என்ன சொன்னாங்கன்னா லைக் இங்கே பாருங்க அந்த 30 லட்சத்தை வச்சு நான் வீடே வாங்க முடியாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்க உங்கள் கோலுக்கு உங்களுக்கு அன்றைக்கி வந்து ஒரு கோடியே தேவைன்னா அந்த 1 கோடி ரூபா ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ணி அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க, உங்கள் ஆக்டிவ் இன்கம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் சொன்னாங்க. இல்லை இப்போ இதே இது நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து நாங்கள்லாம் வந்து கிராமத்தில் இருக்கோம் அல்லது இதில் இருக்கோம், இங்கெல்லாம் எங்களுக்கு 20,000 25,000க்கு மேலெல்லாம் சம்பளமே கிடையாது, நீங்கள் பாட்டு 50,000 ரூபாய்க்கு சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் வழி சொல்லலையான்னு அப்படி கேட்பாங்க. அப்படி வருவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு தம் ரூல் மாதிரி, இந்த மாதிரி இருந்ததுன்னா இவ்வளோ பண்ணலாம், 25 பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும். இல்லை சார் என்னால் 25ல் நான் 50,000 சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா அந்த 1.84லேருந்து 4x கிடைக்க போகுது, உங்களுக்கு 7.2 crores கிடைக்க போகுது. அப்போ நீங்கள்
1 லட்சம் வேண்டாம், 4 லட்சமே மந்த்லி எடுத்துக்கலாம். ஈவன் நம்ம ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ணி 1.84 இல்ல அதோட 55 லட்சம் அப்படின்னே வந்தா கூட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 33 லட்சம் தானே. 33 லட்சத்துக்கு 20 லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லைங்க சார். அப்படி பார்த்தாலே நமக்கு இல்ல 33 லட்சம் அவர் அன்னைக்கு தான் போடுறாரு. 33 லட்சம் 25 லட்சம் கழிச்சு போட்ட போதுதான். இல்ல இப்ப சொல்றதுமே அவங்களுக்கு கமெண்ட் பண்றவங்களுக்கு தான் ஃபேவரட். நீங்க அப்படியே அப்ப இருக்க வேல்யூக்கு வந்து இப்போ 1.84 வந்து 25 இயர்ஸ் கழிச்சு கிடைக்குது. பட் ஆனா நீங்க ஃபியூச்சர் வேல்யூ வந்து 55 லட்சம் வைக்கிறீங்க. பட் மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இன்வெஸ்ட் பண்ணது 33 லட்சம் தான். அப்ப கிடைச்சிருக்கு 20 லட்சம் எக்ஸ்ட்ரா தானே கிடைச்சிருக்கு அப்பயும். அண்ட் இப்ப இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் வந்து அது ஃபியூச்சர் வேல்யூ நம்ம சொல்றோம். அன்னைக்கு உண்மையாலுமே இப்போ நாமளும் விவசாயம் ஃபேமிலி தாங்க சார். 55 லட்சம் வாழ்நாள் முழுக்க ஒரு விவசாயிகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ அந்த காசு இன்னைக்கு எங்ககிட்ட இருந்துச்சுன்னா எங்கள் லைஃப் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம் சார். இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா 12% யார் உங்களுக்கு சொன்னது? எங்கேயும் அஷூரன்ஸ் கிடையாது, கேரண்டி கிடையாதுன்னு ஒரு கமெண்ட் சார். இல்லை அதுதான் இல்லையா, இப்போ 13% கிடையாது, 12% கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஒரு இடம் வாங்குவாங்க. ஏன் சார் இந்த இடத்துல வாங்குறீங்கன்னா, இல்லை இந்த ஊரில் யாரோ வாங்கினாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் பயங்கரமாக ரிட்டர்ன் கிடைச்சது, அதனால நான் வாங்குறேன் அப்படின்னா அது கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம். இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னா அதே பர்டிகுலர் ஏரியாவில் தான் வாங்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் வாங்கின மாதிரியான ரிட்டர்ன் வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்டில் பணம் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்கியிருக்கீங்க, லெட்டஸ் அஸ்யூம் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி அது 25 லட்ச ரூபா போகுதுன்னு வச்சுங்க. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அங்கே 5 லட்சம் போட்டேன், என் ஃப்ரெண்டு போட்டார், அவருக்கு 25 கிடைச்சிருச்சு, நம்மளும் இன்னைக்கு போட்டோன்னா நமக்கும் 5 மடங்கு கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. நம்பர் 1. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இதே நான் ரியல் எஸ்டேட்லேயே கிடைக்காதுன்னு சொல்லலை, நீங்கள் சொன்ன அந்த இடத்துல கிடைக்காது. அப்போ எது 5 வருஷத்துக்கு முன்னாடி, எது 10 வருஷத்துக்கு முன்னாடி க்ரோ ஆனதோ அதே மாதிரி ஏதோ சில ஏரியாவில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஓகே. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ உங்களால் முடியுமா? இல்லை. என்னால் முடியுமா? முடியாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அதே இடத்துலயே உட்காந்துட்டு லாஸ்ட் 10 வருஷத்தில் இந்த ஃபண்டு கொடுத்துருக்கு. இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அந்த ஃபண்டு என்ன ஃபண்டுன்னு சொல்லிட்டு சிட்டிங் அட் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் பிளேஸ்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? ஸோ அதனால தான் வந்து இந்த 13% நாங்கள் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் இப்போ வந்து சென்செக்ஸுங்கிறது வந்து 79-80 ஆரம்பிக்கப்பட்ட மும்பை பங்குச்சந்தையுடைய குறியீடு. ஓகே. இதோடைய குறியீடு அன்றைக்கி வந்து 100, 79-80 இன்றைக்கி வந்து 2025, 45 வருஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த 100ங்கிறது வந்து இன்றைக்கி 82,000. 100 to 82,000 வந்து எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16% க்ரோ ஆகிருக்கு. அதை தவிர இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆவரேஜாக 1.5%. ஓகே. ஓகே. அப்போ நீங்கள் வந்து 1.5% நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சென்செக்ஸ் வந்து 80,000 கிடையாது, அது 1 லட்சத்துக்கு மேலே. அதை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதில்லை அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்திருக்கும். அதனால் உங்களுக்கு 2 ஆப்ஷன், 13 கிடைக்குமா, கேரண்டியா எப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 13 அதுக்கு கேரண்டி கிடையாது. கேட்டுகிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். யாரெல்லாம் வந்து இல்லை 13 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்மளோட இந்தியா க்ரோத் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு ஆக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. 100% கிடைக்கிறதுக்கு சொல்லலாம், ஆனால் கேரண்டின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணீங்க, நீங்கள் வந்து கொஷின் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ண போகிறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே சார். ஆக்சுவலி இந்த 3 கமெண்ட்ஸுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான கமெண்ட், அது ரொம்ப ரெப்பிட்டேட்டிவான கமெண்ட். எனக்கு அதை விட எனக்கு வந்து முக்கியமான கேட்கணும்னு வச்சு, அந்த 25 வயசில் இருக்க ஒருத்தருக்கு வந்து 10,000 வீட்டுக்கு கொடுக்குறேன், 10,000 செலவு பார்த்துட்டு 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 25 year old சொன்னால தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக நான் அதை வச்சுங்க. அண்ட் நீங்கள் சொன்னதுக்கு வந்து நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 12%, 13%க்கு மேலே கொடுத்த ஃபண்டில் இருக்குது. நான் ஃபண்ட் நேம் சஜஸ்ட் பண்ணல, நிறைய டூல்ஸ் இருக்குது, அட்வைசர் காஜ், அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிங்கனாலே வரும். ஏன்னா இது சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட எனக்கே வந்து இதை திருப்பி கொஸ்டினாக வைக்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. ஏன்னா பல கமெண்ட் வருது, அதுக்கு நான் போய் ரிப்ளையும் பண்ண முடியாது, ஃபண்டுக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸாகவே இருக்குது. அதெல்லாம் நிறையா வந்திருக்குங்க. நான் கொஞ்சமாக ஏதோ கொஸ்டின் கேட்கறதுக்கு ரிசர்ச் பண்ணுறேன், எனக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் அதை பற்றி கவலை பண்ணுமான்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நான் வந்து 30 வருஷத்தில் அரௌண்ட் 18% கொடுத்த ஃபண்டெலாம் இருக்குது. ஃபண்டு டைமில் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். ஸோ கமெண்ட் கேட்குறது எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. அதுவும் நீங்கள் வேறு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஹார்ஷாக வேறு கேட்குறீங்க கமெண்ட்டு. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் சாரோட நம்பர் இருக்குது, டேரெக்டாக அவரோட நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம், டீமோட நம்பர் இருக்குது, அங்கே ஃபார்ம் இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க.
எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஈவன் கமெண்ட்டே போடுறீங்களே அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கூட டேரெக்டாக பேசிக்கலாம். சார் தேங்க்யூ சார், இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் பொறுமையாக அதற்கு ஆன்சர் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரவீன்.